ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் பர்பி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் பர்பி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஒரு கப் அளவு தேங்காயை அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடக்கூடாது, லேசாக தான் அந்த ஈரப்பதம் போனால் போதும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். நீங்கள் அந்த பாத்திரத்தை மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு போதும். ரொம்ப வறுத்துட்டா கலர் மாறிடும். இதே பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு இதில் வெள்ளரவையை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தான் நெய் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்து இதையும் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு கப்பு தேங்காய் எடுத்துருக்கிறதுனால நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இதை ஒரு கம்பி பத அளவுக்கு காய்ச்சிக்கலாம். இப்போ சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும். ரொம்பவும் தண்ணி சேர்த்திட வேண்டாம். இந்த அளவுக்கு சேர்த்துனா போதும். இது ஒரு கம்பி பத அளவுக்கு இருக்கட்டும். இதுல நல்லா நான் காய்ச்சிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்குவோம். பாருங்கள், லாஸ்ட்டாக விழுகும்போது நல்லா நின்று விழுகணும். இது இந்த கம்பி பதம் போது இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம ரவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். தீயை நீங்கள் கம்மியாகவே வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேண்டாம். இது நல்லா சுருண்டு வரட்டும், ஒட்டாமல் நல்லா வரணும். நெய் தடவின தட்டில் இந்த மாதிரி ஊற்றி நல்லா நீங்கள் அமுத்தி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் போல் இதை ஆறட்டும். அப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம். சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ ஒரு வெள்ளை ரவையும் தேங்காயும் சேர்த்து ஒரு பர்பி செஞ்சுருக்கிறேன். இந்த பர்பி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.